ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, கஸ்டமர் வந்து ஆர்டரை எடுத்துட்டு நாங்க ஓகே பண்ணிடுறாங்க, ஃபோன்னா எடுக்க மாட்டாங்க. அந்த தப்பா நினைக்காதீங்க, தப்பாவே பேசாதீங்க. வணக்கம், உங்கள் அம்மாச்சி பேசுறேன். அதுவும் இப்ப நைட்டு நேரம் பேசுறேன். கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. காலையில இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இல்ல. நிறைய கூட்டம் இன்னைக்கு அழகாப்புக்கு செட்டிங்லாம் அதிகமா வந்ததுனால இப்போ ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக போட்டேன். இனிமே வீடியோ போட நேத்தே சொல்லிட்டேன். அதனால அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் வாக்கு மாற மாட்டேன், அதனால கரெக்டா இருப்பேன் என் வாக்குறுதியில. இந்த வளையல் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நான் நாட்டு வளையல் வந்து இந்த வாட்டி செட்டிங்கை மாத்திருக்கேன். அதாவது இந்த வளையல் ஆஃபர் வளையல் போட்ட பார்த்தீங்களா, இந்த வளையலுக்கு வந்து இடம் கொஞ்சம் பெருசா தேவைப்பட்டது. அந்த இடத்துல வந்து சரியா வரலன்னு இந்த பெரிய இடத்துல வந்து ஒரு 6 செட்டிங் போடுற அளவுக்கு இருக்கும். இதுல போட்டிருக்கேன். இந்த வளையல் எல்லாமே வந்தவொடனே மக்கள் அப்படியே கவர்ந்துருது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுறாங்க இந்த இடத்துலயே. அதனால வந்து இந்த வளையலுக்கு இங்க வராங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, கொரியர் வந்து மகாலட்சுமி செட்டிங் போடுறாங்க இல்லையா. மகா இங்க வா, மகா இங்க வா, மகா நீ சொல்லு மகா. இன்னைக்கு ஆர்டர் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க குழந்தைங்க. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை தயவு செய்து சொல்லாதீங்க. இப்பதான் வந்து நாங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க கிட்டத்தட்ட 8000 மெசேஜ் இருக்கு, ரன்னிங்ல இருந்துட்டு தான் இருக்கு. அதை அப்படியே லைனா தான் எடுத்துட்டு இருக்க முடியுது. நீங்க வந்து லேட்டாக என்ன ஆகுதுன்னா, உங்க ஆர்டர் வந்து பேக்ல போகுது. கொஞ்ச நேரம் இருங்க, போட்டோ காட்டுங்க, நான் வந்து எங்க வீட்டுல பாத்துட்டு சொல்றேங்கன்னு சொல்லும் போது உங்க ஆர்டர் வந்து பேக்ல போயிடுது. அப்ப என்ன ஆகுது, உங்க ஆர்டர் அடுத்து எடுக்க முடியல. அதுக்கு அடுத்து நீங்க பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு 10-15 கால் வந்துருது. இதுதான் உண்மை சூழ்நிலை. இதை நான் அடிக்கடி உங்ககிட்ட நிறைய தெரிவிச்சிருக்கிறேன். அம்மாவையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆர்டர் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க நல்லா ஃபைனலா வீட்டுல வந்து உட்காந்துட்டு என்ன சைஸு, என்ன கலரு, எத்தனை டசனுட்டு ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு ஃபைனல் பண்ணிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்ப பாருங்க, டக்குன்னு இவங்க மகாலட்சுமி ஆர்டர் எடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க ஆர்டர் எனக்கு கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் சொல்றேன் எங்க பொண்ணை பத்தி. ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர் வந்து ஆர்டரை எடுத்துட்டு நாங்க ஓகே பண்ணிடுறாங்க, ஃபோன்னா எடுக்க மாட்டாங்க. அந்த ஆர்டர் அப்படியே 4 நாள் நாங்க அப்படியே பார்சல் அப்படியே வச்சு, அது பார்சல் அந்த மாதிரி தங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து 10 நாளுக்கு வரைக்கும் அப்படியே பேக்ல போயிடும். அப்படியே போகும்போது உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு எமர்ஜென்சியா இருக்கிற உங்களுக்கு என்னால கொடுக்க முடியாம போயிடுது. அதுதான் உண்மை. நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு இப்ப புதுசா வந்தவங்க கூட ஆர்வத்தோட எங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நானும் கொரியர் ஆர்டர் எடுக்கிறோமா. அதாவது ஸ்வேதா, அவ பேரு ஸ்வேதா, இங்க வா. இந்த பிள்ளைய வந்து இப்ப ஆர்டர் எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால இவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறா. இந்த பிள்ளையும் கொரியர் ஆர்டர் எடுக்க புதுசுதான், சின்ன பொண்ணு தான். ஆனா செட்டிங் போடுறதுல வந்து மகாவை கேட்கற மாதிரியே ஸ்வேதாவும் அவளும் பண்ணி கொடுக்குறா. ரொம்ப அழகா பண்றாங்க. இப்ப கூட எத்தனை புடவை, 30 புடவையா, 30 புடவைக்கு ஒருத்தங்க எடுத்துட்டு வந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அந்த புடவைக்கு அப்படியே ஃபுல்லா செட்டிங். அப்போ என்ன ஆகுது, டைம் லேட் ஆயிடும். அவங்க லாங்ல இருந்து கொண்டு வரும்போது எங்களுக்கு செட்டிங் போடும்போது ஒருத்தருக்கு வந்து எப்படியோ 2 மணி நேரம் ஆயிடுது. அந்த 30 புடவைக்கு போட 4 மணி நேரம் ஆச்சு. இவங்க 2 பேரும் போட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த நேரம் போன் எடுக்க முடியல. தயவு செய்து தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. அம்மா கடைய உங்களுக்கு நீங்க கேட்கிற பொருளை நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். நந்தினியும் மகாவும் ஆர்டர் எடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு போன்ல வந்து 8000 மெசேஜ் கிட்ட இருக்கு, அது கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொரு போன்ல மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க டக்குன்னு செலக்ட் பண்ணினா நாங்க டக்குன்னு உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம். நிறைய குழந்தைங்களுக்கு வளகாப்புக்கு டிலே ஆகுதுமா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த வளையல பார்த்த உடனே, அம்மா எனக்கு எப்ப வளையல் கொடுப்பீங்க, உங்க கடை வளையல் எனக்கு போடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லும் போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமாவே சொல்றேன் நானு. இந்த வளையலுக்கு ஆசைப்படுற குழந்தைங்க நிறைய இருக்காங்க, அதுவும் லாங்ல இருக்கிறவங்க எல்லாம். அதனால எல்லாருக்குமே நான் போய் சேரணும்ன்ற விஷயம் மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. பாருங்க, இவ்வளவு நேரம் ஆயும் கூட நான் கொஞ்சம் இன்னும் கூட நான் ரிலாக்ஸ் இல்ல. இந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெஸ்டும் கிடையாது. மெயினா நான் இருந்தாகணும் அந்த கடையில. அதனால கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட என்னால போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. அப்படிதான் நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க கண்டினியூவா கொடுக்கும் போது நான் சொன்ன மாதிரியே மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்து போன் பண்ணி கண்டிப்பா அந்த ஆர்டர் உடனே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இங்க எங்க கடையில இருந்து எத்தனை ஆர்டர் போகுது, கொரியர் போகுது 40 போகுது, 40-50 போகுது கொரியரே. நான் அந்த அவ்வளவுதான் பண்ண முடியுது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் மேக்சிமம் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு 40 கொரியர் 50 கொரியர் தான் எங்களால பண்ண முடியுது. அதுக்கு மேல லைவா வர கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க வந்து கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கும் போதுதான் அவங்க ஒரு சந்தோஷமாவே போறாங்க. அப்படி நாங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இங்க இவ்வளவு கூட்டம் வருவாங்களா? நீங்க அதை தான் நீங்க நினைக்கணும். இங்க நாங்க எந்த அளவுக்கு வரவங்களுக்கு நாங்க அன்பா கொடுக்குறோன்னு நீங்க அது ஒண்ணுத்திலே தெரிஞ்சுக்கலாம். எனி டைம் இங்க கூட்டம். இப்ப கூட பாருங்க, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கூட்டத்தை கொஞ்சம் கீழே நிறுத்தி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க,
நான் அப்புறமாட்டி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருக்கேன். ஏன்னா அந்த தம்பிங்க கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கும் நாளைக்கு வேலை இருக்கு. அடுத்தது இந்த செட்டிங் வளையலாண்டு போகலாம். இந்த வளையல்ல வந்து ஒரு காலி ஆயிடுச்சு, ஃபுல்லா மாட்டவே இல்லையாமா? நாளைக்கு வந்து மாட்டிடுங்க அதை ஃபுல்லா. அதாங்க நைட்டு காலைல ஃபுல்லா குழந்தைங்க மாட்டி தான் வைக்கிறாங்க. அவ்வளோ வந்து கூட்டம் லைவாக வரும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல இங்கே, அவ்வளோ கூட்டம் இங்கே. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கு போடுறோம். எங்களை தப்பாக நினைக்காதீங்க, தப்பாகவே பேசாதீங்க. குழந்தைங்க வந்து ஃபோனை எடுக்கலன்னு தயவு செய்து அம்மா வந்து சந்தோஷமாக வச்சிருக்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு தான் நாங்கள் முதல் உரிமை கொடுப்போம். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்கன்னா, நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ 40 கொரியர் பண்ணுறேன், 50 கொரியர் பண்ணால் 150 பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளும் உங்கள் கைக்கு வந்து கலகலன்னு இப்படி போட்டுட்டு அம்மா கடை வளையல், அம்மாச்சி கடை வளையல்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இதே ஊர். தெலுங்கானா. இப்ப இது எங்க போகுது? தெலுங்கானா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. அவங்க ஒரு வளையல் கேட்டாங்களே, கொடுத்தீங்களா? இப்ப நான் கொடுக்குற மாதிரி ஒரு வளையல் வேணுங்களா? இது அப்ப காசு இதுக்கு வேண்டாம், அதுக்கு மட்டும் இது நான் கொடுக்குறது தப்பு. வளகாப்பு வளையல் நான் கொடுப்பேன். இது வாங்கின உடனே அதை அவங்க கையில போட்டுட்டு உடனே வளகாப்புக்கு அடுத்து வருவீங்க, அதுக்காக கொடுக்குறது. ஓகேவா?